ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். சிக்கன் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிக்கன் 65 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நான் வந்து 1/2 kg சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கன் 65 பண்ணுறனால நான் வந்து போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா வந்து உங்கள் சிக்கன் 65 வந்து ஆறி போனாலும் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து முட்டை சேர்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கை போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மசாலாஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லைனா ரூம் டெம்பரேச்சர் எதில் வேணாலும் நீங்கள் ஊற வைக்கலாம். பாருங்கள் 1 ஹவர் கழிச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 65 ரெடி. இப்போ வந்து ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.